இல்லை ஓட்டு. வணக்கம். பேருங்கய்யா? முகமது ஹனீஃபா. முன்னாடி வேறு ஏதாவது கட்சியில் இருந்தீங்க? டிஎம்கேல. தேமுதிகல. எத்தனை வருஷமா இருந்தீங்க? 7 வருஷமா. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அவர் சொல்கிற அந்த திட்டங்கள்லாம் வந்து செயல்படுத்துவாருன்னு நினைக்கிறேன். அவர் கையில் பவர் வந்தால் கண்டிப்பாக செயல்படுத்துவார். ஆடு மாடுகள் மேய்த்தல், விவசாயிகளுக்கு படித்தவங்க படிக்காதவங்க எல்லாத்தையும் அரசு தனியாற்றுவாங்க. கண்டிப்பாக அது சாத்தியப்படும். எல்லாத்துக்கும் எல்லா உரிமையும் கிடைக்கணும்ல. படித்தவன் எல்லாத்துக்குமே உரிமை கிடையாது. அது ஒரு வரவேற்கத்தக்கது. இப்போ அவர் வந்து பாலை பற்றி நீங்கள் பால் வந்து போட்டுருக்கீங்க. பாலை பற்றி நிறையா பேசியிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து பால் இப்போ உற்பத்தி இல்லை, நம்மள்கிட்ட கிடையாது. வெளியிலேருந்து வெளி மாநிலத்துலேருந்து தான் வருது. அது வந்து கொஞ்சம் கொள்முதலை வேகப்படுத்தினா ஜாஸ்தியாக கொள்முதலும் ரேட்டும் கம்மியாக கிடைக்கும், விலைவாசியும் குறையும். அதனால விவசாயத்துக்கு கொடுக்க வேண்டிய தொகையை கொடுத்தா பொருள் நல்லா கிடைக்கும் எதிர்பார்க்குறோம். கொள்முதல் சரியாக இல்லாதனால தட்டுப்பாடு இருக்குது. கொள்முதலை சீவப்படுத்தினா பொருள் நல்ல தரமாக கிடைக்கும் எதிர்பார்க்குறோம். அது பழைய கட்சிகள் வருவாங்க, அது எடுபடுமான்னு சொல்ல முடியாது. பார்வையாளர் கூட்டம் அது வந்து பார்க்க ஒரு புது மனிதன் வந்து எல்லாரும் பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பார்வையாளர் கூட்டம், நடிகர்கள் கூட்டம். ஆமாம், அதெல்லாம் ஓட்டா மாறுன்னு சொல்ல முடியாது. அவர் இதுவரை என்ன செஞ்சார்? அவர் நடிகராக இருக்கும்போது ஏதாவது உதவி செஞ்சார்? யாருக்காவது செஞ்சார்? ஒன்றும் செய்ய. யாருக்காவது சோசியல் சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் வந்தால் எதிர்பார்ப்பாங்க. களத்துக்கே வரல, புதுசாக வந்து நான் அதை செய்யணும் அது எதிர்பார்ப்பேன். இதுவரையா ஃபீல்டில் பண்ணிக்கிட்டே இருந்து வந்தால் கேப்டன் மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே வந்தாலும் அது எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. கேப்டன் பற்றி சொன்னார், அவரை மாதிரி செஞ்சுக்கிட்டே வந்தால் பரவாயில்ல. ஃபீல்டு ஒர்க்கில் அந்த மாதிரி சிவி ஃபீல்டு அவர் பண்ணலை, அவர் மாதிரிலாம் வர முடியாது. இருந்தால் அவர் வந்து இப்போ வந்து பண்ணணுங்கிறாரு. ஆமாம், இப்போ வந்து பண்ணுவாங்கிறாரு. வந்தால் தான் பண்ணுவார். அது எதிர்பார்க்க முடியாது. பண்ணிக்கிட்டே இருக்கவங்க வேற, புதுசாக வந்து பண்ண போகிறோன்னு சொல்கிறது வேற. இல்லை, இந்த கூட்டம்லாம் வந்து வாக்கா மாறாதுன்றீங்க? கண்டிப்பாக வரும் சான்ஸ். இல்லை, அவ்வளோ உறுதியாக சொல்லுங்க. எல்லா கட்சிக்கும் இருந்தது தான் இது. வந்து அது இப்போ நாம் தமிழர் கட்சி கீமானுக்கு அவருடைய கூட்டம் இல்லாத கூட்டமாக யாருக்கும் வந்தது? அவரோட பேச்சுக்கு அவருடைய கூட்டத்துக்கு ஓட்டு விழுந்தா என்றைக்கே அவர் எம்எல்ஏ ஆகிருப்பார், என்றைக்கே ஜெயிச்சிருப்பார். அவருக்கு வாய்ப்பு இல்லைல்ல. அவரே சொல்லியிருக்காரு, கூட்டம்லாம் என் பேச்சு கேட்குற கூட்டம்லாம் எனக்கு வாக்காமனா நான் எப்பவுமே எம்எல்ஏ ஆகிருப்பேன். அதை எதிர்பார்க்கல. அப்படின்னா முதல்ல சீமான் தான் எம்எல்ஏ ஆயிருக்கு. இப்போ கூட்டத்தை பார்த்து எல்லாரும் எனக்கு ஓட்டு விழுந்துடும், அதெல்லாம் மீடியாவுடைய சப்போர்ட், வேற ஒன்றும் கிடையாது. எதிர்பார்க்கல. யாருக்கு? சீமானுக்கு அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்க. மீடியா சப்போர்ட் வந்தால் என்னைக்கு அவர் இதாகிருப்பார். அவர் வந்து மீடியா சப்போர்ட் வந்திருந்தா போயிருப்பார். மீடியா வந்து அமுக்குறாங்க, வெளிப்படுத்த மாட்டேங்காங்க. அவருடைய கொள்கையை வந்து வெளிப்படுத்தல. அந்த சப்போர்ட் பண்ற மீடியா வந்து சப்போர்ட் பண்ணி கொண்டு வர மாட்டேங்குது. அதுதான் மெயின் காரணம். சரி, ஓகே. ஃபுல்லாகவே இயற்கையாகவும் தடை பண்ணியிருக்கானா வாழவே முடியாது. இயற்கை இது, ஹிஸ்ட்ரி. கடலும் பொங்குறது காரமே யாருமே இல்லை. யாருக்கெல்லாம் சும்மா எல்லாம் பேசுறது எப்போ சொல்லுவாங்க. கடல் பொங்குனா கடல் சூடு எப்படி வருது? இயற்கையை பாதுகாக்காம விட்டோம். கடல் சூடு எப்படி வருது? நீர் வெப்பநிலை எப்படி ஆரம்பித்தாங்க ஃபஸ்ட்டு? அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குற ஏரியா. அதே இன்னைக்கு இவ்வளோ சூட்டில் வெள்ளக்கீழே உழுத அது யாருக்காக? அப்போ தான் ஆரம்பித்தாங்க ஃபஸ்ட்டு. ஆரம்பிச்சிட்ட பிறகு அதுக்காக ஸ்டெப் எடுத்தாங்களா? உலகம் ஃபுல்லாக இன்னைக்கு மரம் எரியுது, எல்லாம் பண்ணுறாங்க. வெப்பம் இல்லை, வெப்பம் இருந்தாலும் ஒரு பக்கம் உராசல் நிறையா இருக்குது. அந்த வெப்பத்தை உராசல் போது தானாக பற்றிக்கும். யாரும் பற்றிக்க மாட்டாங்க. இப்போ ஒரு காலத்தை பற்ற வச்சாங்க, ஒரு காலத்தில் குடிலாம் பற்ற வச்சு போடுவாங்க, அவள்தான். அது சின்ன ஒரு பேக்கெட் தீக்கு போட்டால் போடும், ஒரு காலத்தில் இருந்தது. இப்போ அப்படி இல்லை, தானாக இயற்கையாக அழுகிது. இயற்கையை நம்பி எல்லாருமே வாழ முடியும். நான் 3ஆவது ஃப்ளோரில் அவ்வளோ மரம் வச்சுருக்கேன், செடி வச்சுருக்கேன். வாடகை வீட்டில் தான் இருக்கேன்.
செகண்ட் ஃப்ளோர் இருக்கேன். 3வது ஃப்ளோர் ஹவுஸ் ஓனர் எனக்கு 3 வருஷம் இருக்கேன், 27 வருஷம் இருக்கேன். எனக்கு ஃப்ரீயாக விட்டுருவாங்க. முருங்கை மரம் வச்சுருக்கேன், சுண்டக்காய் செடி வச்சுருக்கேன், எவ்வளோ செடி வச்சுருக்கேன். ஆடதோட மரமே கிடையாது, ஆடதோடவே கிடையாது. நான் வச்சுருக்கேன். நான் இப்போ திருவாரூரில் ஒரு காலத்தில் இருந்தேன். அந்த இயற்கை மேலே அவங்க ஆர்வம் இயற்கை தான் எனக்கு வேணும். இயற்கை இல்லாமல் நீங்கள் இல்லை, நான் இல்லை, பூமியில் வாழ முடியாது. மூச்சு விடுறதுக்கு இப்போ கஷ்டப்படலாம் இருக்கு. உட்காருங்க அப்படியே. இன்னும் 20 வருஷம் பூமி இன்னும் எனக்கு தெரிஞ்சு 60 வருஷம் கூட இருக்காது. ரொம்ப கஷ்டம். 60 வருஷம் கஷ்டம். 60 வருஷம் அவ்வளோதான் லிமிட்டு. அதுக்குள்ளேயே இப்போ இங்கே அடிக்கிற மேட்ரு பெரிய பெரிய மேட்ரு எல்லாம் தெரியாது. இந்த அணுசக்தி சொல்கிறாங்கல்ல, அணுசக்தி எது கண்டுபிடிச்சானுங்க? தான் வளர்ச்சி காட்டுறதுக்கா? அணுசக்தி கரண்ட்டுக்கு மட்டும் ஆச்சு பரவாயில்ல. குண்டா பயன்படுது எதுக்கு? எதுக்கு பயமுறுத்தன? பயன்னு ஒரு ஆள் காட்ட நீ மனசில் நினச்சோ, நீ மனுஷே கிடையாது. அதே தெரியல, அப்புறம் எதுக்கு நீ மனுஷன் நீ பேசுறதுக்கு? அது இந்தியா இன்க்ளூட் இந்தியாவுக்கு தான் சேர்த்து தான். ஆனால் பாதுகாப்பு பண்ணுறது தான் ஓகே. ஆனால் பாதுகாப்பு மட்டும் தான் யூஸ் பண்ணும். ஒரு பக்கம் வளர்ச்சி, ஒரு பக்கம் அழிவு. ஒரு பக்கம் அழிவு மனுஷன் தேடுறான். யாரும் தேடல. இயற்கையெல்லாம் பண்ணலாது, இயற்கை பண்ணாது. ஒரு மரம் இன்னைக்கு புயல் அடிக்க வச்சுக்கலாம், எல்லா மரம் கீழே விழுந்து வச்சுக்கலாம், எல்லா மரம் கீழே விழும். அந்த காய்கறி செடி மரம் எல்லாமே என்ன கஷ்டப்படுது மனுஷனுக்குள்ள? அது யாருக்கா தெரியுமா? இன்ஸ்டன்ஸ் பார்க்க சொல்லுங்க. அந்த இனம் தான் இனம் அழிய போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்த வருஷத்துக்கு மழை பெஞ்சுனே விதைய நிறைய விளைஞ்சி அனுப்புமா. அப்போ அது வந்து அந்த உயிர் இருக்கு. அது செடி சாவுதுன்னா குரல் கொடுக்குமா. ஏன் தண்ணி இல்லை எனக்கு காப்பாற்றுக்கு குரல் கொடுக்கும். அது சின்ன சவுண்டு அதெல்லாம் கண்டுபிடிச்சி எடுத்துட்டாங்க. அதெல்லாம் அது மாதிரி பூமியில் இருக்கும் போது இந்த மனுஷனுக்கு அறிவு இல்லை. புரிஞ்சுக்கணும். அதை மனுஷனால வரி ஆகிட்டான். மனுஷனை வந்து மனுஷா வாழ. இந்த பூமினா பூமி தெரிஞ்சுக்கலாம். போல கலியுகத்தில் நரக பூமி. ஒரு மனுஷன் ஒரு சராசரி மனுஷன் தப்பு தான் பண்ணிட்டு இருப்பாங்க நரக பூமியில். எதுக்கு தண்டனை? நரகம் சொல்றீங்களா? நரகம் இதான் நரகம். திருப்பி தான் பிறக்கணும். திருப்பி கஷ்டப்பட தான் பிறக்கணும். எதுக்கு முன்னிட்டு போகிறதுக்கு நல்லது பண்ணாத, கெட்டது பண்ணாத. நட்சரச மாதிரி நல்ல பொருளுக்கு தான் பிறப்பான், கெட்ட பொருளுக்கு தான் பிறப்பான். நல்ல சராசரியாக இருக்க வாழ்றவன் தான் இந்த முன்னிட்டு போவான். அப்படி இயற்கை எனக்கு தோணுது. உள்ள பேசு மீட்டிங் போட்டு எல்லாம் பேசலாம் வாழ்க்கை கிடையாது. கோடியா வச்சுக்கிட்டு அதுக்கு எவ்வளோ இது இருக்கு, வழி இருக்கு. கண்டு தெரியாம பண்ணுவது. எவன் கண்டு தெரியாம பண்றாங்க? ஒரு ஆள் சொல்லுங்க. இன்னைக்கு இந்த பூமியில விளம்பரம் தான் பண்றாங்க. ஓகேங்களா?